Hi everybody, welcome to Sarah's Cooking. இன்னைக்கு மட்டன் குழம்பு நான் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸி. இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை விடவே சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட 1/2 கப்பு துருவின தேங்காய், அப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் வந்து கறிமிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இது வந்து வீட்டில் செஞ்ச மிளகாய் பொடி தான். இதில் வந்து என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பொடியே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகா கட் பண்ணது, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 கிலோ மட்டன் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வந்து நான் முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொழுப்பு அவ்வளோவா இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் இதில் கொழுப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு இந்த பக்கம் பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இல்லை, ஸோ அதனால நான் அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மட்டன்லேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மட்டன் வந்து நல்லா வேக விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மட்டன் வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். மசாலா பேஸ்ட் ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தமாகவே 2 கப் தண்ணி தான் சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து எத்தனை விசில் விடணுங்கிறத சொல்லலை, ஏன்னா ஒவ்வொரு மட்டனும் வந்து ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மட்டனை வேக வச்சு சேர்த்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன், ஏன்னா டேஸ்ட் கொடுக்காது. ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி மட்டன் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை மட்டன் வேகாமல் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் விசில் விட்டுட்டு இறக்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இதில் கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இது கூடலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்து கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.